வெங்காய விலை உயர்வை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் இந்தியா முழுவதும் நூதன போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். வெங்காயத்தின் விலை 1 கிலோ 100 ரூபாயை தொட்டுள்ளது. சமையலின் முக்கிய அங்கமாக வெங்காயம் விளங்குவதால் ஏழைகளின் பட்ஜெட்டில் பெரிய அளவில் துண்டு விழுந்துள்ளது. அடுத்த மாதம் டில்லி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் துவங்க உள்ள நிலையிலும் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளதாலும் வெங்காய விலை பிரச்சினையை கையில் எடுத்துள்ள பாரதிய ஜனதா பொதுமக்களின் கவனத்தை கவரும் வகையில் நூதன போராட்டங்களை நாடு முழுவதும் நடத்த துவங்கியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் வெங்காயம் மற்றும் காய்கறிகளான ஆபரணம் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா மகளிர் அணியினர் விலைவாசியை கட்டுப்படுத்த தவறியதாக மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டனர். आज हमने यहाँ पर सब बहनों ने प्याज के गहने पहने हैं, लाकर बनाया है। लाकर में हमारी एक बहन गार्ड बनकर खड़ी है और एक बहन को हमारी राहुल गांधी बनाया है और राहुल गांधी जी से हम सवाल कर रहे हैं कि इस महंगाई को रोको, कैसे रोकेंगे और उस प्याज को हम यहाँ पे கார் வீட்டை போல வெங்காயம் வாங்க வங்கி கடன் கேட்டு ராஞ்சியில் உள்ள யுனைடெட் வங்கியை பாரதிய ஜனதா கட்சியினர் அணுகியதால் முதலில் வங்கி அதிகாரிகள் குழம்பி போயினர். பிறகுதான் நூதன போராட்டம் என்பதை உணர்ந்தனர். ये कार्यक्रम से हम बताना चाहते हैं सरकार को कि आज प्याज का दाम आसमान छू रहा है। आम लोगों के रसोई से प्याज गायब हो चुका है। इसलिए भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं ने जब लोगों से बात किया तो लगा कि अब प्याज खरीद के खाया जा सकता नहीं है, उनके पास पैसा नहीं है। इसलिए आज भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं ने आज यूनाइटेड बैंक से लोन के लिए आवेदन हम लोग देने जा रहे हैं कि अब समय आ गया है कि हम लोन लेके प्याज को खा सके. வெங்காயமும் தங்கத்தை போல கிராக்கியான பொருளாக மாறி வருவதை உணர்த்தும் வகையில் மும்பையைச் சேர்ந்த பாரதிய ஜனதா நிர்வாகிகள் இருவர் பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவார் ஆகியோருக்கு தலா 1 கிலோ வெங்காயத்தை தீபாவளி பரிசாக அஞ்சலகம் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். और इसलिए आज हमने प्रधानमंत्री मनमोहन सिंह जी और कृषि मंत्री शरद पवार को दोनों को 1-1 किलो प्याज दीपावली की बख्शीश के रूप में पोस्ट ऑफिस पार्सल के द्वारा भेजा है. கடந்த 1998 ஆண்டு டெல்லி மாநில சட்டசபை தேர்தலின் போது வெங்காய விலை 50 ரூபாயை தாண்டியதை முன்னிறுத்தி காங்கிரஸ் செய்த பிரச்சாரத்துக்கு நல்ல பலன் கிடைத்தது. அந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்த பாரதிய ஜனதா ஆட்சியை இழந்தது. இப்போது அதே வழியில் பாரதிய ஜனதா நடத்தும் நூதன போராட்டங்கள் டெல்லி உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல்களில் எந்த அளவுக்கு கை கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.